ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலும் ஏற்றனை ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலும் ஏற்றனை நந்தி மகள் தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நந்தி மகள் தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஆதியாய் கயவனதி சூழகோட்டையில் வாசமுறும் அருமைநாத ஞான சடையப்பர் ரிஷி ஞான சடையப்பர் நீதியாய் துதிப்பவரும் தொண்டிமை செய்தோரும் மேதினியில் சௌபாக்கியமும் மிகுபர்தாமே மேதினியில் சௌபாக்கியம் மிகுபர்தாமே. ஆதியாய் கயவனதி சூழகோட்டையில் வாசமுறும் அருமைநாதன் ஞான சடையப்பர் ரிஷி ஞான சடையப்பர். நித்யமாம் கஜேந்திர நகரில் தழைத்தோங்கும் நிமரலாமை சத்யபதம் பேரும் சிவஞான சடையப்பர் சத்யபதம் பேரும் சிவஞான சடையப்பர் எத்திசையும் புகழ்நல கொள்யம கால போத்தியும் இருக்கின்றார் எரீட்டி காரணம் இருக்கின்றார் வெற்றியுள்ள துணை முதலாம் முத்து வீரப்பர் அருள் வேண்டுவோம் முத்து வீரப்பர் அருள் வேண்டுவோம். சிந்தைவாழை பூண்ட கன்னியர்கள் ஐவருடன் நின்று சிறப்பதாய் குங்குமமுதாய் தரிசனம் தந்த சடையப்பா
விலக மன்னர் பணியை ஏற்று வெட்டும் பெருமான் மகிபர் மகிழ் அமைச்சரான பண்ணு தமிழ் அதிபனிலும் காளிங்கராயத்து மன்னாள் பண்பாய் நன்னயம் சேரருள் சுவாமி சடையப்ப அதியோகம் ஏந்து இடர்கள் அணுகாமல் அருள்வாய் ஆதியாய் கயவனதி சூழகோட்டையில் வாசமுறும் அருமைநாதன் ஞான சடையப்பர் ரிஷிஞான சடையப்பர் நீதியாய் துதிப்பவரும் தொண்டிமை செய்தோரும் மேதினியில் சௌபாக்கியமும் மிகுபர்த்தாமே மேதினியில் சௌபாக்கியமும் மிகுபர்த்தாமே ஆதியாய் கயவனதி சூழகோட்டையில் வாசமுறும் அருமைநாதன் ஞான சடையப்பர் ரிஷிஞான சடையப்பர் ஓம் மூவாமரையின் முத்தே போற்றி மூலகர் போற்றும் முதல்வா போற்றி தாயின் நீலாம் தயபர போற்றி சேயாம் எனக்கருள் சீரனி போற்றி நம்பினோர் காக்கும் நாதனி போற்றி தும்பை முடிக்கணி தூயவா போற்றி செம்மை நிறைந்த சீலனி போற்றி இம்மை மறுமை இன்பமே போற்றி கலை நிறை கல்வி கடலே போற்றி தலைவனாய் உயர்ந்த தவமே போற்றி நெற்றியில் நீரணி நிமலனே போற்றி புற்றிடம் கொண்டலம் புனிதனே போற்றி குண்டலம் குழைத்திகள் காதனே போற்றி பண்டுயிர் முழு தருள் பரமனே போற்றி அரவம் மணியாய் அணிந்தோய் போற்றி அரக்கனின் ஆற்றலை அடக்கியோய் போற்றி கடலதை ஏந்திடும் கரத்தாய் போற்றி புனல் மேல் அமர்ந்திடும் புகழோய் போற்றி இடைவிட யோகத்து ஈசனை போற்றி தடையில்லாதருளும் தந்தையை போற்றி தடையில்லாதருளும் தந்தையை போற்றி ஒப்பில்லாமணியாய் ஒளிர்வாய் போற்றி செப்புதற்கரிய சீலனி போற்றி மும்மலம் மறுத்திடும் முனிவனி போற்றி இம்மையிடமீக்கும் ஈசனி போற்றி மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி ஜீவன் முக்தராய் சிறந்தாய் போற்றி வஞ்சனை நீங்கிய வலியோய் போற்றி நெஞ்சுளே நிறைந்திடும் நினைவே போற்றி பல்கலை புலமையும் படைத்தோய் போற்றி அல்லலை அகற்றிடும் மரமே போற்றி பூதங்களைந்தாய் பொழிந்தாய் போற்றி நாதத்தொழியே நாதா போற்றி கண்டிகை நீரணி கொற்றவா போற்றி வெண்ணோர் போற்றும் விகிர்தா போற்றி வெண்முகம் அமரும் தேவனே போற்றி நன்மை செய்த
பெற்றவ போற்றி ஆலநெடுநிழல் அமர்ந்தவ போற்றி காலம் வென்றிடும் காட்சியாய் போற்றி மாய பிறப்பருக்கும் வந்தவா போற்றி ஓயா கவலையும் ஒழிப்பாய் போற்றி வாழவரம் நீயும் வன்னியா போற்றி தாழா செல்வமும் தருவாய் போற்றி உலகம் வாழ வந்தாய் போற்றி சீலம் உயர்ந்த சிறப்பே போற்றி மலர்ந்த முகத்தின் மணியே போற்றி நல்தவம் புரிந்திடும் நாயகா போற்றி வந்தவன் காலனை வதைத்தவா போற்றி சிந்தையில் உயர்ந்த செல்வனே போற்றி ஒப்பர் உனக்கில்லா ஒருவரே போற்றி செப்பரும் சிறப்புடை செம்மலே போற்றி செப்பரும் சிறப்புடை செம்மலே போற்றி ஆதியும் அந்தமும் மானாய் போற்றி போதா துணர்ந்த முத்தம போற்றி சோதியில் கலந்த ஸ்வரூப போற்றி வேத முதலாய் நின்ற வித்தக போற்றி இன்பம் எல்லாம் அருள்வோய் போற்றி தில்லையில் நடமிடும் சிவனே போற்றி காலையில் உதித்திடும் கதிரே போற்றி மாலையில் எழுந்திடும் மதியே போற்றி திண்மை உடைய தீரனே போற்றி வன்மை உடைய வல்லனே போற்றி இருவினை கடந்த இறைவனே போற்றி விருப்ப விருப்பில்லா விருத்தனே போற்றி ஓங்கார வடிவே ஒளியே போற்றி ஆங்கார மச்சம் மகன்றவ போற்றி எண்ணுதல் கெட்ட எழிலே போற்றி பொறுப்பே ஏந்தலே போற்றி கங்கு கரையிலா கடலே போற்றி பொங்கும் ஆனந்த போகமே போற்றி ஆரியம் பிறவி அகன்றாய் போற்றி ஊழி தொழியும் உள்ளாய் போற்றி உருவில் கலந்திடும் உணர்வே போற்றி கருவில் கலந்திடும் காப்பே போற்றி சீரார் கருணை திருவே போற்றி தீரா பிணியை தீர்ப்பாய் போற்றி உருபவம் ஒழித்திடும் ஒருவனை போற்றி சிறுமைகள் தீர்த்திடும் செம்மலை போற்றி சித்தமும் செல்லார் செல்வமே போற்றி தத்துவம் மறைநெறி சார்ந்தவா போற்றி அபாயம் நீக்கிடும் அப்பனே போற்றி உபாயம் காட்டிடும் மொழியே போற்றி உபாயம் காட்டிடும் மொழியே போற்றி பக்தியின் வலையினில்
சக்தியை அளித்திடும் சதாசிவா போற்றி. பாரோடு விண்ணாய் பறந்தாய் போற்றி. சீரோடு சிறப்புறும் சித்தனே போற்றி. மெய்யறிக்கெளிய மேலோய் போற்றி. ஈதுதற்கரிய இன்பமே போற்றி. இன்னிசை வீணை இன்னிசையே போற்றி. ஒன்றே பலவாய் ஒளிர்வாய் போற்றி. என்னுடன் எழுத்தாய் எழுந்தாய் போற்றி. உன்னுடன் இசையை படைத்தாய் போற்றி. இசையழிந்தாய் நிகழ்ந்தாய் போற்றி. உலகிடை நாடாய் பொழிந்தாய் போற்றி. அடலிடை மூன்றாய் அமைந்தாய் போற்றி. ஆற்றிடை இரண்டாய் கலந்தாய் போற்றி. விசும்பிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி. விறகிடை தீயாய் விளைவோர் போற்றி. பக்தியிலான பரமே போற்றி. எத்திக்கும் துதிக்கும் நீதரை போற்றி. கயத்தாறு மெலிய கண்ணியா போற்றி. கயவாறு கோட்டையில் கடவுளை போற்றி. கஜேந்திரனுடன் கலந்தவா போற்றி. கஜமுகனருள் பெரும் கருணையை போற்றி. காராள காய்ந்த காவல போற்றி. போராட வைத்த பெரியோய் போற்றி. சடையப்ப சுவாமி சரணம் போற்றி. தடையேதுமின்றி காப்பாய் போற்றி. போற்றி போற்றி போற்பே போற்றி. பொன்றா பொருளே பொன்னடி போற்றி. போற்றி போற்றி போற்பே போற்றி. பொன்றா பொருளே பொன்னடி போற்றி. கற்பூர ஜோதி தன்னில் கனகமாய் மின்னும் தாயே அற்புதம் நடத்தி காட்டி ஆண்டிடும் அழகு மாதே. கற்பூர ஜோதி தன்னில் கனகமாய் மின்னும் தாயே அற்புதம் நடத்தி காட்டி ஆண்டிடும் அழகு மாதே. சொற்பதம் கடந்து நின்று துயரெல்லாம் போக்கும் தேவி. கற்பகம் ரத்தினம்மா கண்மணியாய் போற்றி. கற்பகம் ரத்தினம்மா கண்மணியாய் போற்றி. கற்பூர ஜோதி தன்னில் கனகமாய் மின்னும் தாயே. அடைக்கலம் நாடி வந்தோம் அம்மையே தங்கராணி. சடையப்ப சுவாமியிடம் தங்கிடும் ஞானவேணி. அடைக்கலம் நாடி வந்தோம் அம்மையே தங்கராணி. சடையப்ப சுவாமியிடம் தங்கிடும் ஞானவேணி. படைத்திடும் நீயே அம்மா பாதகம்
தீர்த்து காப்பாய் படைத்திடும் நீயே அம்மா பாதகம் தீர்த்து காப்பாய் கடைக்கண் அருள் நிறைந்து காட்டு கருணை தாயே கடைக்கண் அருள் நிறைந்து காட்டு கருணை தாயே கற்பூர ஜோதி தன்னில் கனகமாய் மின்னும் தாயே அன்னையே ஆதிசக்தி அருள் தரும் மகாதேவி முன்னையே தோன்றி எங்கள் முன்னினை தீர்க்கும் தாயே அன்னையே ஆதிசக்தி அருள் தரும் மகாதேவி முன்னையே தோன்றி எங்கள் முன்னினை தீர்க்கும் தாயே மண்ணுயிர் தழைக்க வைக்கும் மரகத ரத்தினம்மா மண்ணுயிர் தழைக்க வைக்கும் மரகத ரத்தினம்மா நின் பதம் வணங்குகின்றோம் நிம்மதி அருள்வாயே நின் பதம் வணங்குகின்றோம் நிம்மதி அருள்வாயே கற்பூர ஜோதி தன்னில் கனகமாய் நின்னும் தாயே அற்புதம் நடத்தி காட்டியாண்டினும் அழகு மாதி சொற்பதம் கடந்து நின்று துயரெல்லாம் போக்கும் தேவி கற்பகம் ரத்தினம்மா கண்மணியாவாய் போற்றி கற்பகம் ரத்தினம்மா கண்மணியாவாய் போற்றி கற்பூர ஜோதி தன்னில் கனகமாய் மின்னும் தாயே கன்னி வடிவான தேவி கழகத்தை தீர்க்கும் தாயே என் இதய பேழைக்குள்ளே இருந்தருளும் இன்ப ஊற்றை கன்னி வடிவான தேவி கலகத்தை தீர்க்கும் தாயே என் இதய பேழைக்குள்ளே இருந்தருளும் இன்ப ஊற்றே மன்னித்தே பிழை பொறுக்கும் மாணிக்க ரத்தினமே உன்னிப்பாய் துதி செய்தோம் உன்னதம் அளிப்பாயே மன்னித்தே பிழை பொறுக்கும் மாணிக்க ரத்தினமே உன்னிப்பாய் துதி செய்தோ உன்னதம் அளிப்பாயே கன்னி வடிவான தேவி கலகத்தை தீர்க்கும் தாயே என் இதய பேழைக்குள்ளே இருந்தருளும் இன்ப ஊற்றே மட்டுவார் குழலி தாயே மண்பதை காக்கும் தேவி சிட்டராய் விளங்கும் சீலர் சீர்மிகு சடையர் திருமுன் மட்டுவார் குழலி தாயே மண்பதை காக்கும் தேவி சிட்டராய் விளங்கும் சீல சீர்மிகு சடையர் திருமுன் கட்டங்கள் போக்கும் தேவி ஈடிலா தவத்தின் செல்வி கட்டங்கள் போக்கும் தேவி ஈடிலா தவத்தின் செல்வி வட்டமூக்குத்தி அம்மா வாட்டத்தை போக்கும் தாயே வட்டமூக்குத்தி அம்மா வாட்டத்தை போக்கும் தாயே கன்னி வடிவான தேவி கலகத்தை தீர்க்கும் தாயே என் இதய பேழைக்குள்ளே இருந்தருளும் இன்ப ஊற்றே
ஏட்டினை மாற்றி போடும் எமகால போத்தியோடு ஏட்டினை மாற்றி போடும் எமகால போத்தியோடு ஈட்டியால் தீமை சாய்க்கும் ஈட்டிக்காரனோடு ஈட்டியால் தீமை சாய்க்கும் ஈட்டிக்காரனோடு மூட்டிய கனல் குறைக்கும் முத்து வீரப்பனோடு மூட்டிய கனல் குறைக்கும் முத்து வீரப்பனோடு வாட்டத்தை நீக்கி காக்கும் ரத்தினங்கால் போற்றி பாட்டத்தை நீக்கி காக்கும் ரத்தினங்கள் போற்றி வாட்டத்தை நீக்கி காக்கும் ரத்தினங்கால் போற்றி பாட்டத்தை நீக்கி காக்கும் ரத்தினங்கள் போற்றி கன்னி வடிவான தேவி கலகத்தை தீர்க்கும் தாயே என் இதய பேழைக்குள்ளே இருந்தருளும் இன்ப ஊற்றே மன்னித்தே பிழை பொறுக்கும் மாணிக்க ரத்தினமே உன்னிப்பாய் துதி செய்தோம் உன்னதம் அளிப்பாயே கன்னி வடிவான தேவி கலகத்தை தீர்க்கும் தாயே என் இதய பேழைக்குள்ளே இருந்தருளும் இன்ப ஊற்றே போற்றியோ போற்றி பொற்சடையப்பா போற்றி போற்றியோ போற்றி போற்றியோ போற்றி புவனத்து அடியார்க்கென்றும் போற்றிடும் வளமும் வாழும் பொன் பொருள் நலமும் தந்து போற்றுதல் கிடைக்க வைப்பார் புவிரத்தினங்காட் போற்றி புவிரத்தினங்காட் போற்றி புவிரத்தினங்காட் போற்றி புவிரத்தினங்காட் போற்றி உறவுகளுக்கு வணக்கம். தங்களின் பேராதரவுடனும் வாழ்த்துக்களுடனும் அசாக் மேட்ரிமோனி தனது 3வது பிறந்த நாளை இன்று கொண்டாடிக் கொண்டிருக்கிறது. பொறுப்பேற்று தலைமை பொறுப்பேற்று அமர்ந்து இவ்விழாவினை சிறப்பித்து தருமாறு நிறுவனர் திரு ராஜபூபதி அவர்களை வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். அருள்மிகு அதேப சுவாமி பொறுப்பாதங்களை பணிந்து உங்கள் அனைவருக்கும் என்று காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசாத் மேட்ரிமோனியின் 3வது ஆண்டு துவக்க விழாவிற்கு தங்கள் அனைவரையும் வாங்க வருக என்று வரவேற்கிறேன். நமது அழைப்பை ஏற்று கப்பலோட்டிய தமிழர் யாரைச்சம்பர் திரு வாவுசி அவர்களின் பேரன் திரு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் இங்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ளார்கள். அவர்களுக்கு நமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து திருநெல்வேலி சைவ வேளாளர் சங்கத்தின் தலைவரும் எனது உறவினருமான அத்தான் திரு ஜெகதீசன் பிள்ளை அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் நமது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவருடைய வருக வருகை என்று வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி எனது பாசமிகு அருமை அண்ணன் திரு PC மோகன் அவர்களுடைய தலைமையில் நடக்கிறது. மிக மூத்த திருமண அமைப்பாளர். இந்த 27 வருஷத்துக்கு மேல திருமண தகவல் மையம் நடத்தி வராங்க. சைவ வேளாளர் சங்கத்தில் ஜெயந்தபுரத்தில் அன்பார்பட்டு சங்கத்தை வளர்த்தவங்க. அவங்க ஆசாத் மேட்ரிமோனியோட அட்மினாவும் இருக்கிறாங்க. அவர்கள் முன்னிலையில் இந்த விழா நடப்பது மிக்க மகிழ்ச்சி அடைய செய்கிறது. கோவில்பட்டியிலிருந்து தலைவர் திரு தேவேந்திரன் அவர்கள் வந்திருக்காங்க. சைவ வேளாளர் அவர்களுக்கும் நமது ஆசாத் மேட்ரிமோனியின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருக என்று வரவேற்கிறேன். நமது அழைப்பை ஏற்று
திருநெல்வேலி சைவ பிள்ளை ஜாதகம் கடையமைக்கிற அமைப்பில் நீண்ட நாட்களாக சைவ வேளாளர் இனத்திற்கு தொண்டு புரிந்து வரும் அருமை எண்ணம் திரு எம் சங்கர்குமார் கடையம் அவர்களை வரவேற்கிறோம். கோவில்பட்டி சைவ வேளாளர் சங்கத்தின் நிர்மல பொறுப்பாளர் திரு நடராஜன் அவர்களை வரவேற்கிறோம். சிதம்பரம் சைவ வேளாளர் சங்கத்திலிருந்து அதன் பொருளாளர் ஜானகிராமன் சார் வந்திருக்காங்க. அவர்களுக்கு மிக்க நாங்கள் எங்களுடைய ஆசாத் மேட்ரிமோனியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருக என்று வரவேற்கிறோம். இன்னும் சிலர் வந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு இருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து சென்னையிலிருந்து சேக்கிழார் மணமாலை குழுமத்தின் தலைவர் திரு செந்தில்குமார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அடுத்து சோழமண்டல சைவ வேளாளர் சபையிலிருந்து இலவச ஜாதக பரிவர்த்தனை குழு அதிலிருந்து அதன் ஆலோசகர் பொறுப்பாளருமான திரு ஈரோடு சேர வந்திருக்கிறாங்க. அவர்களையும் வருக என்று வரவேற்கிறோம். திரு மாரியப்பன் திருச்சி அவர்கள் வந்திருக்கிறாங்க. என்னுடைய இனிய நண்பர் சிஎம்டிஏல அதிகாரியாக இருந்து பணிபுரிந்த திரு கிருஷ்ணகுமார் அவர்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருக என்று வரவேற்கிறோம். என்னுடைய உரையை நன்றி உரைக்கு முன்னாடி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால வந்திருக்கிற சிறப்பு விருந்தாளிகளை முதல்ல பேச சொல்லிட்டு சிறப்பு விருந்தினர்கள் பேசி முடித்தவுடன் கடைசியாக என்னுடைய ஒரு எக்ஸிட்டுரையை நான் பேச விரும்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் பேசின நம்ம தலைவர் பற்றி நான் ஒரு சின்ன உரை. அனைவரை பார்க்கறதுக்கு அவர்கள் வரவேற்றுட்டாங்க. நான் அதிகமாக ஆச்சரியப்படுற ஒரு ஆள் நம்ம நிறுவனர் ராஜகுருதி அவர்கள். ஏன்னா ஆச்சரியம் கூட அதிசயிச்சு போறேன். நிறைய பேர் ஆரம்ப காலத்தில் குடும்பக்குள்ள குட்டி வளர்ந்தப்புறம் ரிட்டையர்ட் ஸ்டேஜ் வந்தோடனே அடுத்து என்ன செய்யறது? மணி கூட இருக்கிறதா, மக கூட இருக்கிறதா, பேரம்பேத்தியை பார்த்துக்கிறதா, வீட்டை பார்த்துக்கிறதா, சமூகத்துக்கு ஏதாவது செய்யறதா, வழிகாட்டியா இருக்கிறதா, நிறைய யோசனை. ஆனா அண்ணன் ஆரம்பத்துல ரிட்டையர்ட் ஆகும் போது நம்மளுக்கு சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமுதாயத்துக்கு செய்யணுங்கிறது நம்ம மட்டும் செஞ்சா இல்ல, அது தொடர்ச்சியா வரணும் அப்படிங்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் சந்தோஷம் என்னன்னா திருமணமான தங்கள் குழந்தைகள் நல்ல நிலையில் இருக்கணும். அதுதான் அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் கிடைக்கணுங்கிற வகையில அண்ணன் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதோட இல்ல, அவங்க ரிட்டையருக்கு முன்னாடியே இந்த பிளான் பண்ணி தன்னை ஆன்மீகத்துல இணைச்சுக்கிடணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த கோயில் முன்னாடி எப்படி இருந்தது, அண்ணன் பொறுப்பேற்று வந்ததுக்கு அப்புறம் எப்படி வந்திருக்குங்கிறது நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆன்மீகத்துல மட்டும் அவங்களை இணைச்சுக்கிடல, ஆத்மார்த்தமா எல்லாரும் மனசளவுல நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆசாத் மேட்ரிமோனி ஆரம்பிச்சு 2 வருஷம் அதை பிரச்சனை இல்லாம கொண்டு போகணுங்கிறது பெரிய ஒரு அந்த செயலை என்னன்னு எனக்கு சொல்றதுன்னே தெரியல. அவங்களால முடியல, வெளியில போய் செஞ்சாதான் உதவிங்கிறது இல்ல, என்னால நடக்க முடியாது, என்னால அடைய முடியாது, என் உடல்நிலை சரியில்லை, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் நம்மகிட்ட இருக்கு. ஆனா என்னால அடைய முடியாட்டி கூட உட்கார்ந்த இடத்துல இருந்தே என்னால எல்லாத்துக்கும் உதவி செய்ய முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டியிருக்கிறாங்க அண்ணன் அவங்க. அதனால ஆண்டவன் இன்னும் அவர்களுக்கு அவங்க ஆண்டவனுடைய அனுகிரகம் அவங்ககிட்ட இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு அறுவை சிகிச்சை எத்தனை முறை நடந்தாலும் ஆண்டவன் மீண்டும் அவங்களை ஆலயத்துக்குள் அனுமதிக்கிறார். அப்ப ஆண்டவனோட பரிபூர்ண அருள் அவங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு அந்த அருளை வணங்கி நீண்ட ஆயுளோட அவங்க இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டி இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கிற அனைவரையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு PC மோகனநாதி அவர்கள் ஆசாத் மேட்ரிமோனியின் பொறுப்பாளர், ஜெயிந்தபுரம் சங்கத்தின் மூத்த தலைவர் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். பெரியவரே, சகோதர சகோதரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த 3வது ஆண்டு துவக்கவிலே உங்களால் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்ததற்காக நான் ஐயா ராஜகோபாலுக்கு மிகுந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். நமது சங்கத்தின் தலைவர், அதாவது இக்கூட்ட நிறுவனத்தின் தலைவர் ஐயா ராஜகோபாலே, நம்ம இனத்தின் செல்ல பிள்ளை அப்பொழுது நம்முடைய
தம்பி சிதம்பரம் அவர்களே மற்றும் தூத்துக்குடி கோயில்பட்டி தேவேந்திரன் அவர்களே பெரியவர்களே உங்கள் அனுப்பும்போது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 96 ஆண்டு நினைக்கிறேன் கோயில்பட்டி எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார். வீட்டுக்கு ஒரு உலகம் என்று. வீட்டுக்கு ஒரு உலகம் என்று இன்டர்நெட் பற்றி பயன்பாடு அது சிறப்புகளை பற்றி மிக அற்புதமான புத்தகம். லட்சக்கணக்கான புத்தகம் நானே நிறைய வச்சிருக்கேன். அந்த இந்த பார்த்த உலகம் உங்கள் கையில் உள்ளங்கையில் உலகம் இருக்கு. 30 நாளுக்கு முன்பு சுஜாதா வீட்டுக்குள் உலகம் என்ற புத்தகத்தின் வெளிப்பாடு செயல்பாடு இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது போனதான் வீட்டுக்குள் ஒரு ஜாதகம், வீட்டுக்குள் ஒரு ஜாதகம் என்ற அமைப்பை அருமையான ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறார் ராஜகுரு. அவருடைய நண்பர்கள் பொறுப்பாளர்களும் மிக அற்புதமாக செய்கிறார். இந்த ஆரம்ப குரல் ஐயா நீங்கள் பார்த்த அப்படி இளைஞர் 5 முகல் ஜாதகம் அனுப்பிச்சு அடிச்சு முடிக்கலாம் போட்டோம். 110 ஜாதகம் நினைக்கிறேன். ஜென்மா அனுப்பிச்சுறார். நம்ம எந்திரிக்கும் எழுதி வந்து ஜாதகம் விடுவேன். அதாவது இந்த இன்டர்நெட் எவ்வளவு இன்னைக்கு நவீன தொழில்நுட்பத்தை அருமையாக பின்பற்றார் ராஜகுரு. 3 ஆண்டுகள் 2 வருஷம் முடிஞ்ச 3வது தான் துவக்கம். நீங்கள் 10 வருஷத்துக்கு பாருங்க பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா 98, 99 முதல்ல திருமணத்தில் இருக்கிறாங்க ஆரம்பித்தோம். சூரியபிரகாஷ் ஐயா அவர்கள் பழைய முன்னாள் போயிட்டார்கள். 95ஆம் ஆண்டு நினைக்கிறேன் நினைக்கிறேன் 99 நாங்கள் சிதம்பரம் ஐயா அவர்களை எடுத்து நம்ம இனத்தின் ராவணான்னு சொல்லலாம். வீட்டில் போனால் ஆபீஸர் 199 இப்படிதான் பெண்கள் ஆண்கள் பார்ப்போம். 40 21 முந்தி இவ்வளோ பேர் ஜாதகம் படிப்படியே கொடுப்பாரு. அவர் எந்த வித பிழைகளும் பார்க்க மாட்டார். இடமாற்றத்தை செஞ்சார். அதன் வாரிசாக நான் ராஜபதியாக பொறுப்பாக நான் பார்க்குறேன் உண்மையிலே. ஏன்னா இவருக்கு நான் பார்த்துட்டே வரேன். 20 பேருக்கு நான் கல்வி இல்லைங்க. நாங்கள் யாராவது எங்கே சொல்ல போனால் நம்ம இருந்தால் இந்த மாதிரி நடத்துகிறோம். திருமணத்துக்கு நடத்துகிறோம். பொறுப்பாக எந்த ஜாதியும் கிடையாது. என்ன கம்மி பண்ணி போயிட்டாங்க. நம்ம வந்து விடாமல் நடத்திட்டு இருக்கோம். அது நீங்கள் சொல்ல போனால் 99ல் 98ல் ஃபஸ்ட்டு வந்து 90ல் ஃப்ரீ பஸ் வந்தாங்க. 99 நாங்கள் மாதிரி நடத்துகிறாங்க. அப்போ பார்த்து 20 இப்போ நிறைய வந்துருச்சு. சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு உதாரணத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். சின்ன உதாரணம். திரவி பிள்ளை எனக்கு தெரியும் எப்படி இருந்து திரவி பிள்ளை அவருடைய பையன் பேரனுக்கு பொண்ணு பகையாக வந்தார்கள். கூட்டி வந்து திருவிழா முக்கியமான ஒரு நண்பர் பதினெட்டு. ஐயா சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து விழுப்புல மாட்டாங்க. 1984 திருநெல்வேலி டவுனில் சிதம்பரநாதன் ஒருத்தர் இருந்தாங்க. தெரிஞ்சு அவங்க மூலமாக தான் அறிமுகமாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சயின்டிஃபிக்காக போஸ்ட் கார்டு ஒரு 10 கார்டு வாங்கிட்டு வாங்குவாங்க. அந்த கார்டில் தான் எழுதி இன்ட்ரடியூஸ் பண்ணி 84லேருந்தே திருமணம் அப்படி தான் நடத்திட்டு இருக்கோம். இந்த வாட்ஸ்அப் குரூப் எப்போ ஆரம்பித்தோம்னு கேட்டிங்கன்னா இந்த கோவிட் பீரியட் நேரத்தில் அதில் ஆரம்பித்து தான் இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது. அதுக்கப்புறம் ஐயா ரிட்டையர்ட் ஆனவுடனே இவங்களுக்கு வந்து நானே ஒரு 50 ஜாதகம் இது பண்ணி நானும் வளரணும்னு சொல்லி இது பண்ணோம். ஆனால் இது வளர்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து சுவாமியார் தடையப்ப விழான்னு தான் காரணம். அது மாதிரி நாங்கள் எல்லாருமே வந்து திசராந்தியார் நட்பாக தான் இருந்தோம். சேகர் சார் பார்த்தது கிடையாது, ஐயாவை பார்த்தது கிடையாது. நல்லவருமாள் சார் வந்து முதல்ல பார்த்துருக்கேன். தேவந்தன் சார் இன்னைக்கு தான் பார்க்குறேன். நடராஜன் சார் இன்னைக்கு தான் பார்க்குறேன். முத்துக்குமார் சார் இன்னைக்கு தான் பார்க்குறேன். எல்லாமே திசராந்தியார் நட்பு மாதிரி ஃபோனில் தான் எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஒரு நிறுத்தி ஏற்பாடு பண்ணி சந்திக்க வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஒரு வாழ்க்கையை வந்து ஆசாக்கு மேற்கொள்ள பல மடங்கு வாழ்க்கும் வளரும் 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 எந்த அளவு சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கு அவங்களுக்கு தெரியாமல் எனவும் சொல்கிறாங்க. ஆனால் தெரிஞ்ச 1000க்கு மேலே எனக்கு தெரிஞ்ச ஜாதகம் இதாக இருக்கு. அதுவும் ஆர்வ பொருட்கள் போடுற ஜாதகம் காலையில் அவர் காலையில் போடுறாரு. இப்போ மத்தியானம் தான் போடுறாரு. போட்ட உடனே எனக்கு இன்னொருத்தர் அனுப்புவார். அந்த ஜாதக நட்சத்திரத்தை பார்த்து என்னோட குரூப்பில் எந்த நட்சத்திரம் பொருந்ததோ அவங்களுக்கு எடுத்து அனுப்பிடுவேன். அதனால தான் மேரேஜ் நிறைய செட்டில் ஆகுது. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபேக்டர். இந்த மாதிரி பல அற்புதங்களை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. முதல்ல ராசியில் போட்டாங்க, இப்போ நட்சத்திரத்தில் போடுறாங்க. நட்சத்திரத்தில் போடுறதுனால வந்து நிறைய வந்து ஃபில்டர் ஆகிடுது. அவங்களுக்கு ஈஸியாக பார்த்து முடிவு பண்ணுறாங்க. ரொம்ப எளிமையாக்கியிருக்காங்க. நடராஜன் சார் வந்து அப்பப்போ பண்ணுறது போனால் உடனே அப்லோட் பண்ணி விட்ருவாங்க. அதை வந்து நாங்கள் எங்கள் ஊரில் உடனே பண்ணிடுவோம். அது மூலமாக நிறைய தகவல் வந்து வெளியே பண்ணாங்க. இதை சேகர் சார் அதே மாதிரி தான், ஜானகம் சார் அதே மாதிரி பண்ணுறாங்க. எல்லா ஊருக்குள்ளேயும் நாங்கள் இருக்கிறோம். அதனால் வந்து ஏகப்பட்ட திருமணங்கள் உறுதியாகுது. அதுக்கு மெயின் காரணம் வந்து ஆசாக்கு மேட்ரிமோனி தான். ஏன்னா இவங்க வரவிட்டு தான் வந்து ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சேகர் சார் அவங்க இதில் பண்ணாங்க.
அப்புறம் ஜானகிராமன் சார் இப்போ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நடராஜன் சார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்த்து தான் நான் என்னோட பாட்டுக்கு மாற்ற ஆரம்பித்தேன். எல்லாத்துக்கும் என்னோட நன்றி வாழ்த்துக்கள். உண்மையில வளரணும்னு சொல்லி தடைப்பட்டாங்க நினைக்கிறேன். அதுபோக இந்த கோயிலுக்கு வந்து எத்தனை பேர் சாப்பிட்டு அங்கே வர முடியல. ஆனால் ஏதோ ஒரு பூரஜனுக்கு பலன் இருந்தால் தான் அங்கே வர முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன 5 தலைமுறைக்கு முன்னே கூட்டி இங்கே சித்திரப்பள்ளின்னு சொல்லி என்னோட பாட்டை அந்த ஊரில் தான் எடுத்திருக்காங்க. அவங்களோட ஆத்மா தான் எங்கள் வர வச்சுட்டு நான் எனக்கு நினைக்கிறேன். நேற்றுக்கு ராத்திரி 9 மணிக்கு சார் கூப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ கூட என்னால் வர முடியாத சூழ்நிலைன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 60 திருமணிக்கு ஆதார் கொடுத்துல மெனக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி சொன்னாங்க சொல்லி இவங்களோட நண்பர் அதை போட்டு சார் நடராஜன் அவங்க சொல்லி அப்புறம் அவங்க அம்மா போய் அதை மாப்பிள்ளை பண்ணி பார்த்து 60 வாழ்த்திட்டு இங்கே வந்திருக்கேன். அதுக்கு வந்து சேர்த்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நடத்தி கொண்டிருக்கும் அருள் திரு ராஜமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் வஉசி பேரன் இப்போ சமீபத்தில் அவரை சந்தித்த மாதிரியில் சந்தித்து பேசுகிறோம். திரு வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பேரனுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாவட்ட தலைவர் அன்னை கல்யாண மண்டபத்தின் உரிமையாளர் அவர்களுக்கும் மற்றும் மதுரை மாவட்ட ஜெயிதுபுரத்து சங்க தலைவர் திரு PC மோகன் அவர்களுக்கும் எங்களது சமுதாய தலைவர் அவர்களுக்கும் மற்றும் திருமண தகவலின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆசாத் மேட்ரிமோனி 2 வருடம் முடிந்து இன்று 3வது ஆண்டை தொகுவிழாவை பண்ணுகிறது. இதில் என்னென்னா எந்த திருமண தகவலுக்கும் இல்லாத புதுமை என்னென்னா இவங்க வந்து அன்றாடம் இன்னைக்கு கேட்டை நட்சத்திரம்னா இன்னைக்கு கேட்டை நட்சத்திரத்தில் 50 பெண்கள் 50 ஆண்கள் அப்படி வருது. எப்படின்னா ஒரு மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்கு வரைக்கும் பதிவு பண்ணதை அன்னைக்கே வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுபோக எந்தவித கட்டணமும் கிடையாது. இது ரொம்ப அதிசயம். யாருமே கட்டணம் இல்லாமல் நடத்த முடியாது. இப்போ எங்கள் தலைவர் வந்து இதை வந்து 200 ரூபா வேண்டாம், நம்ம எங்கள் தெய்வங்கள் அவர்கள் வந்து 200 ரூபா கூட வேண்டாம், நம்ம சங்கத்திலிருந்து கொடுப்போம்னாரு. ஆனால் வந்து அது ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் போகும். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக தான் கொடுக்குவாங்க 200 ரூபா காசு. வேற ஒன்றும் இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு செலவு இதுக்கு மட்டும்தான். இது வந்து கட்டணம் இல்லாமல் நடத்துகிற ஒரே நிறுவனம் வந்து ஆசாத் மேட்ரிமோனி மட்டும்தான். அதுபோல நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமண தகவலில் மாதம் வந்து கிட்டத்தட்ட 1500 ஜாதகத்தை பப்ளிஷ் பண்ணுறாங்க. நாங்கள் அதெல்லாம் செய்ய முடியாது. இப்போ சங்கர்குமார் சார் இருக்காங்க, நாங்கள் போடுறது அவர் போடுறது அவங்ககிட்ட பதினது ஆசாத் மேட்ரிமோனியில் படித்தது எல்லாத்துக்கும் போட முடியும். ஆனால் ஆசாத் மேட்ரிமோனி மட்டும் அடுத்தவங்களுடைய இது வந்து போடாமல் அவங்க சொந்த இது கம்ப்ளீட்டாக அவங்க சொந்த கிட்டத்தட்ட எனக்கு தெரிய 1500 ஜாதகம் குறைந்தபட்சம் மாதம் பப்ளிஷ் ஆகுது. இது போக இவருடைய துணை இயக்குநராக இருந்தவர் நாகலிங்கம் தாரூர், அவரும் நம்ம சங்கர்குமார் சாரும் ரொம்ப ஃப்ரெண்டு. இவரும் வந்து அவருடைய கடமைக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு ஜாதகம் அனுப்பிச்சா ஒரு 4000 பேர் பார்க்குற மாதிரி அவர் செய்கிறாரு. இந்த ஆசாத் மேட்ரிமோனி நிறுவனம் மேலும் மேலும் வளரணும், நல்ல உற்சாகமாக செயல்படணும். இந்த ஆண்டு விழா வந்து 3 ஆண்டு 100 ஆண்டு 25 ஆண்டு கொண்டாடி அதுக்கு நானும் எங்கள் தலைவர் கலந்து கொண்டு சிறப்பு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் அறிமுகம் செய்து வருகிறேன். எனது பெயர் சேகர், ஈரோடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர். நாங்கள் 2020 சைவகாலாவிலிருந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தோம். அப்போ கொரோனா காலத்தினால அட்மின்கள் ஒரு 10-13 பேர் இருந்தோம். எங்கேயுமே போய் ஜாதகம் எடுக்க முடியல. நான் என்னோட பையனுக்கு பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அண்ணன் அவர் 2வது பொண்ணு பார்த்தாரு. இதாட்ட ஒவ்வொரு அட்மினும் அவங்க குழந்தைகளை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் சைவகாலாவிலேருந்து ஒரு குரூப் ஆரம்பித்து அது ஒரு பொழுதுபோக்காக வச்சுருந்தோம். ஒரு ஆன்மீகம், ஒரு ஜோக்கு அப்படி போயிட்டு இருந்தது. அப்போ தான் சரி ஏன் இதை வந்து நம்ம ஒரு ஜாதக குரூப்பை மாற்றக்கூடாதுன்ட்டு ஒரு ஐடியாவுக்கு வந்து 5/8/2020 அப்படி பார்த்தீங்கன்னா நானும் உங்களுக்கு அண்ணன். இந்த அண்ணனாலும் செயல்பாட்டில் நீங்கள் என்னை முந்தி போயிட்டீங்க. எங்களுக்கு நாங்கள் 5 வருஷம் ஆனாலும் நீங்கள் வந்து 2 வருஷத்தில் நாங்கள் 10 வருஷத்தில் செய்ய வேண்டிய சாதனையே நீங்கள் 2 வருஷத்தில் செஞ்சு வச்சுட்டீங்க. பெரிய பாராட்டு உங்களுக்கு. அதனால் 2020 ஆரம்பித்தோம். ஆண்கள் பெண்கள்ட்டு மொத்தம் அப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து 256 உறுப்பினர் தான் வச்சுருக்க முடியும். நாங்கள் ஆண்களுக்கு ஒரு 3 குரூப்பு, பெண்களுக்கு 3 குரூப்பு, மொத்தம் 750 உறுப்பினர்கள் வச்சுருந்தோம். அதுக்கு மேலே வர்றவங்க பெண்டிங் வச்சுட்டு அப்புறம் கல்யாணம் ஆகி போன பிறகு அப்படி சேர்க்குற ஒரு காலகட்டம் இருந்தது.
அப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பேர் ஒரு எங்களுக்குன்னு சைவதாளர்னு பொதுவான பேராக இருக்குது, இது ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கிறோம் அப்படின்ட்டு இப்போ சமீபத்தில் ஒரு 2 மாதமாக சோழமண்டல சைவ வேளாளர் சங்கம்னு வச்சு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ஃபார்மேட்டுக்கு முன்னாடின்னு பார்த்தா எங்கள் ஆசாக்கு ஃபார்மேட்டு தான். அவங்க தான் அட்மின் பேர் போய் நம்ம போட்டிருந்தாங்க. அதை மாடலாக எடுத்து தான் நாங்கள் எங்கள் ஃபார்மேட்டை சோழமண்டல ஃபார்மேட்டு. அதனால் எங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் முன்னாடி ஆரம்பித்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ஆசாக்க பின்னட்டு தான் நடத்திட்டு இருக்கோம். அதேமாரி சங்கரகுமார் சார் எனக்கு வந்து என் பையன் ஜாதகத்தை அப்போ வந்து சைவ மனம் கண்டு சென்னையில் மீனாசுந்தரம் நடத்திட்டு இருந்தார். அந்த குரூப்பில் பதிய வைக்கிறது அவர் மீனாசுந்தரம் சாரை என்னால் கான்டாக்ட் பண்ண முடியல. அப்புறம் பார்த்தா அதில் சங்கரகுமார் சார் பேர் போட்டுருச்சு. இவர் பேஸ் பண்ணிட்டு சங்கரகுமார் சார் சார் தாட்டம் மீனாசுந்தரம் சார் லைனில் வரமாட்டேங்கிறாரு, பையன் ஜாதகம் சேரணும் சார் உடனே சேர்த்து விட்டார் அந்த குரூப்பில். அதுலேருந்து எனக்கு 5 வருஷமாக ஒரு மீனாசுந்தர் பழக்கம் சங்கரகுமார். ஆனால் இன்றைக்கி தான் நேருக்கு நேரம் நாங்கள் பார்த்துக்கிறோம். 5 வருஷமாக ஃபோனில் தான் ஏதோ சினிமாவில் ஒன்றும் இல்லை பார்க்காதே காதல் பண்ணாங்கன்ட்டு அந்த பெருமையெல்லாம் சாதித்து தான் சேரும். அதாவது ஆசாத் பூர்த்தி சார் மேலே நான் ஒரு சின்ன மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னன்னாக்கா அவர் ஆசாத் ஆரம்பித்த போது என்னை கான்டாக்ட் பண்ணாரு. அப்போ வந்து எங்கள் குரூப்பில் வந்து நிறைய பேர் இடைத்தரகர்கள் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கொஞ்சம் ஜாதகத்தெல்லாம் வந்து எடுக்கிறது போகிறது விற்கிறது அப்படின்றதுனால எங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. யார் இருந்தால நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். கூப்பிட்டு சார் அவர் ஆரம்பித்த போது என்னை கேட்டார், சார் ஜாதகம் ஏதாவது பண்ணாமல் இல்லை சார் எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குது சார், அதனால் வேண்டாம் சார் போகுது சார்ட்டு நான் அவரோட இடம் வந்து ஒரு 2 வருஷம் இழந்துட்டேன். இல்லைன்னாலும் இன்னும் நாங்கள் முன்னாடி வந்திருப்போம். அந்த சந்தர்ப்பத்தை இழந்துட்டேன். அதே மாதிரி என்னோட பையன் ஜாதகம் எப்படி கோயில்பட்டிக்கு வந்ததுன்னு தெரியல. கோயில்பட்டியில் முனீஸ்வரன் ஒருத்தர் இருக்கிறாங்களா, எப்படி வந்ததுன்னு தெரியல. சோமசுந்தரம் பிள்ளை திருவாரூர்லேருந்து அவங்களால கொஞ்சம் வெளியில் வர முடியல, கால் வழியில் ரொம்ப பிரச்சனைங்கிறதுனால வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து உங்களுடைய அனைவருக்கும் ஒரு மெசேஜ் வந்து எனக்கு அனுப்பிச்சுக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் ஆசாத் மேட்ரிமோனி மென்மேலும் வளர டெல்டா சைவ வேளாளர் வாட்ஸ்அப் குரூப் திருவாரூர் நிறுவனர் சோமசுந்தரம் ஆகிய நான் எங்கள் குழுவின் சார்பாக எங்களின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னால் இந்த விழாவில் கலந்து கொள்ள இயலவில்லை என்பதால் எனது சகோதரர் சோழமண்டலம் இலவச ஜாதக பரிவர்த்தனை வாட்ஸ்அப் குரூப் ஆலோசகர் திரு சேகர் அவர்கள் மூலம் எங்கள் வாழ்த்து செய்தியை பகிர்ந்து கொள்வதோடு அவர் இந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்வார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசாத் மேட்ரிமோனியுடன் எங்களுடைய தொடர்பு மிக குறுகிய காலமே என்றாலும் இதன் மூலம் பயனடைந்த குடும்பங்கள் அதிகம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசாத்துடன் இணைந்து திருவாரூர் டெல்டாவும் வளர்கிறது என்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். வருங்காலத்தில் நம் இரு அமைப்புகளின் பந்தம் மென்மேலும் வலுவடைந்து அதன் மூலம் இன்னும் எண்ணற்ற திருமணங்கள் நடைபெற வேண்டும் என்றும் அதற்கு டெல்டா வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய விழாவிற்கு எனக்கு அழைப்பு விடுத்த ஆசாத் மேட்ரிமோனி நிறுவனர் மற்றும் நிர்வாகிகளுக்கு டெல்டா குரூப் வாட்ஸ்அப் குரூப்பின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்புமிக்க விழாவின் மூலம் ஆசாத் மேட்ரிமோனியுடன் நீங்கள் டெல்டா குழு சைவ வேளாளர் இணைந்து செயல்பட்டு நெல்லை சைவ வரங்களும் தஞ்சை சைவ வரங்களும் இணைய நாங்கள் ஒரு பாலமாக இருப்போம் என நம்புகிறேன். நமது அழைப்பை ஏற்று இங்கு வந்துள்ள திரு ஜனார்தன் அவர்கள் சைவ வேளாளர் சிதம்பரம் சைவ திருமண தகவல் மையத்தின் அமைப்பாளர் நான். ஐயா அவங்களை நேரில் பார்க்குறேன் எல்லாருமே. ஆனால் நாங்கள் எல்லாருமே ஃபோனில் கான்டெக்ட் பண்ணி தொடர்ந்து சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். 2 ஆண்டுகள் கடந்து 3வது ஆண்டில் பயணிப்பது மிக்க மகிழ்ச்சி தெரிகிறது. திரு ராஜகோபாலீஸ்வரர் அவர்கள் நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், நீங்கள் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும் அவங்க கூட்டும்போது வேளாளர்கள் அமைப்பு அமைப்பாக முக்கியமான இல்லாமல் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் நான் வந்திருக்கேன்.
பார்த்தீங்கன்னா ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு நாம் செய்கின்ற ஒவ்வொரு திருமண சேவை என்பது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்வுகளுக்கு ஒரு சமூக சேவை இந்த திருமண சேவை. இதை கேள்விப்பட்டு அவங்களாவே எங்களை கால் பண்ணி பேசி ஜாதகங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் நம்முடைய எல்லாரும் அறிமுகமான மக்கள் நிறைய பேர் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதற்கண் ரொம்ப வெரி சாரி அப்பாலஜிஸ் ஃபார் பீயிங் லேட். சென்னையில் கெஸ்ட் எல்லாம் வீட்டில் வந்ததுனால ஃப்ரெண்ட் ஆஃப் பண்ணிட்டு அவசரமாக முடியணும். ரொம்ப எல்லாரையும் இவ்வளோ பெரிய க்ரௌடை சந்திச்சது ரொம்ப ரொம்ப முடியும். அண்ட் வெள்ளாளர் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. ஒரு சில சின்ன விளக்கங்கள் மட்டும் அது சம்மந்தமாக கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து மேட்ரிமோனி நேற்று அண்ணாச்சி குடும்பம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 60 வயசுக்கு மேலே இவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் கூட இலவசமாக இத்தனை நபர்களுக்கு இலவச திருமணங்கள் செய்யணுங்கிற இவ்வளோ பிரத்யேகமான ஒரு ஐடியாவை முன்னெடுத்து கொண்டு வருவதே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அந்த உந்துதல் கிடைக்கிறது தான் இன்னைக்கு நம்மளாம் வந்து ஒரு நல்ல தலைவர்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமைகிறது இல்லைங்களா? அந்த உந்து சக்தியோடு இந்த ஏஜில் எந்த விதமான தளர்ச்சியும் இல்லாமல் அங்கேயா செயல்பட்டு வர்றாங்க. அப்படின்னா இந்த ஆசாக் மேட்ரிமோனிக்கு வந்து நம்ம கண்டிப்பாக சிறந்தாங்க ஒரு வணக்கங்களையும் பாராட்டுகளையும் கண்டிப்பாக தெரியுறாங்க. சரிங்களா? ஸோ அது ஒரு பெரிய விஷயம். நம்மள எல்லாரும் அந்த மாதிரி ஒரு உந்து சக்தியோட ஒரு சமுதாய நோக்கத்தோட மேலே வந்துட்டோம்னா நிச்சயமாக பெரிய லெவலில் வரலாம். நம்ம சமுதாயத்துக்கு நேரும் அப்படிங்கிறது மாற்றக்கிறது. சரிங்களா? இது ஒன்று. இரண்டாவது, நம்ம எல்லா வீட்லையும் போகும்போதும் ஐயா இருக்காங்க, விஓசி வாலேஸ்வரன் ஐயாவோட சன் இருக்காங்க, இன்றைய வாழும் வாவசி இருக்காங்க. அவங்க இருக்கிறதுனால இந்த மொமெண்டோட ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் கொடுக்குறது இந்த மொமெண்ட் இருக்காது. எப்பவுமே பாராட்டு கூட்டங்களை பேசக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம எந்த வேளாண் சார்ந்த கூட்டத்துக்கு போனாலுமே வரக்கூடிய மக்களுடைய ஏஜ் லிமிட் வந்து 60+ தான் இருக்கு. ஆனால் நம்ம எடுத்து சொல்லக்கூடிய முன்னிறுத்தக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல வாவசி ஐயா இருப்பாங்க. அவங்க மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தும் போது சமுதாயத்திற்காக, நம்ம சமுதாயம் இல்லை ஒட்டுமொத்த மனித குலத்திற்காகவும் இந்தியாவுக்காக பாடுபடும் போது அவங்களுடைய வயசு என்ன? அப்ப அந்த வயசுல நம்மளுடைய பிள்ளைகள் இருக்காங்களே அவங்களையே முன்வர மாட்டேங்கிறாங்க. இதுதான் எங்க கேள்வி. அவங்க என்னைக்கு முன்வந்துட்டாங்களோ அன்னைக்குதான் நம்ம சமுதாயம் அடுத்த கட்டத்துக்கு மிகப்பெரிய அளவில் போகும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு தலைமையான கருத்து. அந்த கருத்தை முன்னெடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு கருத்தோட ஆரம்பிச்சதுதான் வெள்ளாளர் சேம்பர். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு யங்ஸ்டர்ஸ் கொண்டு வந்து அவங்களை ஒருங்கிணைச்சு தொழில் ரீதியாக ஒருத்தருக்கு ஒன்று உதவியாக இருந்து அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், வியாபாரத்துக்கு உள்ள ட்ரைனிங்ஸாக இருக்கட்டும், ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும், ஒரு பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், ரெக்கமெண்டேஷன்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து அவங்களுக்கு ஒரு கனெக்டை ஏற்படுத்தி கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்து கை கொடுத்து மேலே வரணும் அப்படின்னு ஆரம்பித்தோம். 2019 7 நபர்களை கொண்டு ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இன்னைக்கு நாட்டு 489 மெம்பர்ஸ் 489 பேர் திருநெல்வேலியில் தொழில் பண்ணக்கூடிய நமது ஆட்களை ஒருங்கிணைத்து ஒரு கட்டுக்கோப்பாக வச்சு கொண்டு போயிருக்கோம். ஸோ இதை தொடர்ச்சியாக கொண்டு போயிட்டு இருக்கோம். இதை நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய சப்போர்ட் பல்லாட்சி மாதிரி பெரியவங்களுடைய நிறைய பேருடைய ஆசீர்வாதங்கள், பிளஸிங் சப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம வர்றதுனால இன்னும் நல்லபடியாக ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறதுனால ஈஸியாக கொண்டு போக முடியுது. மென்மேலும் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் இந்த ஆசாக் மேட்ரிமோனிக்கோ அல்லது இந்த மாதிரி ஒரு கூட்டங்களுக்கோ ஒரு யங்ஸ்டர்ஸாக நாங்கள் இருந்து என்னென்ன வகையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லா சப்போர்ட்டும் கண்டிப்பாக நாங்கள் பண்ண தயாராக இருக்கும். ஒரு பெரியவர்களாக வயது மூத்தவர்களாக நீங்களும் எங்களுக்கு வந்து என்னென்ன வகையில் வழிகட்டுதல் பண்ண முடியுமோ, என்னென்ன வகையில் எங்களுக்கு டைரக்ட் பண்ண முடியுமோ நீங்களும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மியூச்சுவலி ஹெல்ப்ஃபுல்லாக கண்டிப்பாக நாங்களும் கைப்பற்ற போகிறதுக்கு தயாராக இருக்குங்கிற போது சொல்லிடுவோம். சரிங்களா? எனக்கு லேட்டாக வந்ததுனால என்ன பேசணும் அப்படிங்கிறது தெரியல. சரி, சாரி, சம்மந்தமில்லாத வார்த்தைகள் பேசுகிறதா தெரியல மீட்டிங்கு. பட் ஸ்டில் வாய்ப்பு கொடுத்த பெரிய உலகில் அனைவருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிக்கும் போது உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆசாக் மேட்ரிமோனியில் திருமணத்திற்காக பதிவு செய்து வைத்திருந்தார். அவ்வளோதான். சடையப்பர் வந்து வேண்டிட்டு வரணும்னு வந்தாரு. சடையப்பர் இவரை காந்த போல எடுத்துட்டார். அதனால இப்ப இவர் வந்து ஒவ்வொரு பௌர்ணமி பூஜைக்கும் எல்லா விசேடங்களுக்கும் இவர் வர. இவர் ஒரு வளர்ந்து வரும் இளைஞர். கிராண்ட் கிளின்ஸ்னு ஒன்று இப்போ ஸ்டார்ட் பண்ணி A to Z அவன் ஈவெண்ட் மேனேஜர். ஒரு மேனேஜர் எடுத்துக்கிட்டா எல்லா வகையிலும் எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு வராரு. என்ன உங்களோட இவர் சார்பாக நான் ரெக்வஸ்ட் பண்றது, இவருக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும். ஒரு பொண்ணு தெரிஞ்சா சொல்லுங்க, நல்ல பொண்ணு அமையணும். ஒண்ணு. ரெண்டாவது, அவர் வந்து இன்னைக்கு வந்து பேக்கேஜஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றாரு. அதை
நம்ம சிறப்பு விருந்தினர்கள் திரு சிதம்பரம்பிள்ளை ஐயா அவர்கள், தேதி சம்பள அண்ணாச்சி எல்லாரும் சேர்ந்து இவங்க கொடுங்க. ரெண்டு பேரும் அவ்வளோதான் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மணிகண்டன், வீரமணிகண்டன். கோயிலுக்கு சுவாமி தரிசனம் செய்யறதுக்காக வந்த சடைமசமிச்சி கோயிலுக்கு. கோயிலோட ரொம்ப ஐயா இருந்த மாதிரி கோயில் என்ன காரண மாதிரி எழுதிக்கிட்டாங்க சுவாமி. அதனால கோயிலோட ரொம்ப அட்டாச்சு. ஈவன் நாங்கள் இந்த பேக்கேஜஸ் லான்ச் பண்ணும்போது சார் சொன்னேன், நம்ம ஃபங்க்ஷன் இருக்கு, நம்ம ஃபங்க்ஷனோட சேர்த்து லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. நாங்கள் இன்னைக்கு வெப்சைட் லான்ச் பண்ண வேண்டியது, அது இன்னொரு 10 days தள்ளி போடுறதுனால நல்ல பேக்கேஜஸ் இது வெப்சைட்டில் இருக்குது. அதோட ஒரு அவுட்லைன் மட்டும் நாங்கள் இன்னைக்கு பேக்கேஜஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் வருது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி யுவர் வித் அசட் நம்பி மூவிங் அண்ட் டீம். சாரோட சர்வீஸ் தெரியும். நைட்டு 2 மணி 3 மணிக்கு கூட குரூப்பருக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஜாதகம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்களோட சர்வீஸ் வந்து இட்ஸ் ரிமார்க்கபிள். அது எப்படி சொல்லனே தெரியல. அவங்க நைட்டு 2 மணிக்கு முன்னாடி சார் வந்து ஒரு கார்டியாக் பேஷண்ட்டு இந்த கண்டிஷனில் சார் அன்னைக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் கவர்மா போடுங்க சார், ரெஸ்ட் எடுங்க சார் நான் சொன்னேன். நான் நைட்டு 3 மணிக்கு சார் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தூக்கம் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் மறுநாள் நான் கேட்டப்போம். ஸோ என்னோட ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட், நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய சர்வீஸ், இருந்தாலும் ஹெல்த்து கொஞ்சம் முக்கியம். கொஞ்சம் எங்கே போய்விட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கீங்க. அண்ட் ஆர்வ குருக்கள் ஐயா நான் அவங்களை பார்க்கல, பட் ஆனால் உங்களோட சர்வீஸும் ரொம்ப ரிமார்க்கபிள். நீங்கள் சைவ வேளாளர் சங்க மாவட்ட தலைவர் அவர்களுக்கு ஆனந்த் அவர்கள் கயத்தாறு மணி கப்பலோட்டிய தமிழர் மதிப்புக்குரிய தாத்தா பாபு சிதம்பரம்பிள்ளை அவர்களுடைய பெயர் அவர்களை கௌரவிப்பதில் என் உயர்ந்த முத்துக்குமார் அவர்களுக்கு உயர்ந்த ஆர்வ குருக்கள் அவர்களை 5 மணிக்கு 50,000 படிக்க முடியல, எப்படிதான் அனுப்புறேன். நல்லா அனுப்பணும். இந்த பொன்னாடி அணிவித்து படிக்கிறேன். மதிப்புக்குரிய செங்கேட்ட செம்மன் வஉசி ஐயா அவர்களின் பேரன் அவர்களை இந்த சந்தர்ப்பத்தில் சந்திக்க வாய்ப்பு கொடுத்தமைக்கு சகோதரர் ராஜபூரி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நான் இந்த பொன்னாடியை பொறுத்து பெரிய ஆசான் பெரிய சாலையாக எனக்கு முக்கியமந்திரி ஆசான் பேட்டமொழி மேலும் சொல்கிறேன். வணக்கம். ஆசான் பேட்டமொழியோட இந்த சர்வீஸ் வந்து வழக்கமாக எல்லா திருமண தகவல்களும் ஏரியா மாதிரி இல்லாமல் இவர் வந்து அது ஒரு ஃபார்மட் பண்ணிட்டாரு. இதோட ப்ரெசன்டேஷன் அந்த இந்த ஃபார்மெட்டில் கொடுக்குங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுக்க சொல்கிறது. அந்த தகவல்களை வந்து வரிசைப்படுத்தி அதில் ஏதாவது ஒரு முறைப்படுத்தி போடுறது, நட்சத்திரப்படுத்தி படி போடுறது, அந்த மாதிரி நிறைய வழிமுறைகளை வந்து வந்து பார்க்குறவங்களுக்கு சௌகரியமாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. என்னோட குரூப்லாம் நான் வந்து அப்படியே பேரண்ட்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ
ஏற்பாடு செய்த இந்த நல்ல உள்ளத்துடைய இந்த திருமணத்தவளை 2 ஆண்டு வெற்றிகரம் முடித்துவிட்டு 3ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் ஆசாம் மண்டி ஐயா ராஜ்ய பூபதி சடையப்ப சுவாமியுடைய அருளால் அவருடைய ஆயுள் காலம் நீண்ட காலமாக இருக்க வேண்டும் என்று முதல் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கும் நம்முடைய சிக்கெழுத்த செம்மல் பாபுஜி சிதம்பரம் பிள்ளையுடைய பேரன் சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வந்திருக்கிறார். அவரோடு மதுரை மண்ணின் திருமணத்தவளை சிறப்பாக நடத்திய நம்முடைய சமுதாய தொண்டர் PC மோகன் அவர்களுக்கும் இந்த மண்ணின் மைந்தர் பிள்ளை செல்ல பிள்ளை இந்த மண்ணின் மைந்தர் அவர்களுக்கு அண்ணன் பொன்னாடை அணிவிப்பார்கள். சிறப்பு விருந்தினர் சிதம்பரம்பிள்ளை அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். பொன்னாடை அணிவிப்பார்கள். பொன்னாடை அணிவிப்பார்கள். ஆசாத் மேட்ரிமோனினா என்னன்னு கூட சொல்ல போறேன். அருள்மிகு சடையப்ப சுவாமி ஆன்மீக அறக்கட்டளை கைத்தார். இது எடுத்தோடனே பெரிய பெயராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த முதல் எழுத்தா வச்சு ASSAAK ஆசாத் இது மாதிரி ASS சொல்லலாமான்னு நல்லா வரல, ஆசாத்னே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த நேமு. நிறைய பேருக்கு ஆசாத்னு சொல்ல தெரியாது, ஆசாத்தும்பாங்க, அசோக்கும்பாங்க, அப்புறம் ஒரு சிலருக்கு தெரியாது கைத்தார் மேட்ரிமோனி அப்படின்ட்டுருவாங்க. எப்படியோ கைத்தார் மேட்ரிமோனி சடையப்பர் பெயராக நடத்தக்கூடிய ஒரு திருமண அமைப்பு. இந்த அமைப்புல சடையப்பர் கோவில் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு அதான் வளர்ந்து வந்துட்டு இருக்கு இந்த கோவில். இதற்கு போதுமான நிதி ஆதாரங்கள் கிடையாது. அதனால நாங்கள் வந்து அறக்கட்டளைன்னு பேர் வச்சு இதை ஒரு நல்லா கொண்டு வரணும்னு ஒரு அமைப்பாக கொண்டு வந்துடணும்னு நினச்சி இந்த திருமண தகவல் மையத்தை உள்ள கொண்டு வந்துருக்கோம். இதற்கு இதில் பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய சொந்த பணத்திலிருந்து தான் நடத்துகிறாங்க. எல்லாருமே வந்து கோவில் நிதியிலேருந்து ₹1 கூட நாங்கள் எடுக்கிறதில்லை. எல்லாமே எங்களுடைய எங்களுடைய செலவுலேருந்து நாங்கள் எங்களுடைய வருமானத்திலிருந்து நாங்கள் வந்து விரும்பி செய்கிறோம். இந்த மக்களுக்கு சைவ வேளாளர் இனத்திற்கு நம்மால் முடிந்த சிறிய தொண்டு, வீட்டில் உட்காந்துட்டு நம்மளால் எதனா செய்யக்கூடிய ஒரு தொண்டு. அதில் எங்கள் மேட்ரிமோனியில் இருக்கிறவங்க இவங்க 9 பேரும் வந்து நவரத்னங்கள்னே நான் சொல்லுவேன். இந்த நவரத்னங்களை வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணி வைக்கணும். எங்களுடைய மூத்த உறுப்பினர் பொறுப்பாளர் திரு எஸ் நல்லபெருமாள் அவர்கள் இவங்க வந்து தியாகராஜ நகர் போஸ்ட் மாஸ்டர் ரிட்டையர்டு. ஆமா, இவங்க வந்து திருநெல்வேலி. அடுத்து திருமதி சுந்தரி பாலமுருகன், இது என்னோட சிஸ்டர் தான். இவங்க ராஜபாளையத்தில் ஹெட்மிஸ்டர்ஸாக இருக்காங்க. இவங்க இந்த பணியில் ஓய்வு நேரத்தில் இதை பங்கு கொண்டு செய்கிறாங்க. அடுத்து திரு முத்துக்குமார், இன்ஜினியர் முத்துக்குமார், இவர் வந்து என் அண்ணன் பையன் தான், கோவில் வருகிறார். இவர் வந்து NGO காலனியில் இருக்கிறாரு. இவரும் இதற்காக எந்த திருமண மாநாடு எங்கே நடந்தாலும் சரி, கோயம்புத்தூர் நடந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இவரை தான் நாங்கள் அனுப்பிச்சு விடுவோம். அடுத்து திரு ராமகிருஷ்ணன் அம்பாசமுத்திரம், தனி நிறைவு பெற்ற ஒரு திரு PC மோகன் அண்ணாச்சி, மிக முக்கியமான மூத்த உறுப்பினர், எங்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு அண்ணன், பாசம் சொல்லிக்கிறேன். அவங்க வந்து
தான் இருக்காங்க. இந்த அமைப்பு வந்து எந்த சைவ வேளாளர் இனத்துக்கும் சங்கத்துக்கோ சேர்ந்தது இல்லை. இது கோவில் நடத்தக்கூடிய ஒரு திருமண சங்கம் மையம். அதனால எங்களுக்கு எல்லாரும் வேணும். பிசி மோகன் ஆட்சி எங்களை எல்லாம் அரவணைச்சு கொண்டு போறாங்க. மிக்க நன்றி. கும்பகோணத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து கும்பகோணம் சைடில் உள்ள பொறுப்பாளர். அவங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கும்பகோணம் ஏரியாவில் தஞ்சாவூர் நாகப்பட்டினத்து சைடில் தான் இவங்க எங்களுடைய பொறுப்பாளர் திரு ஆறுமுக கோட்டை. நீங்கள் பெஸ்ட் டிசைனர் பார்த்தீங்கன்னா அதனுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய விண்ணப்ப படிவத்தை எல்லாம் அழகாக டைப் பண்ணி கொடுக்கணும். முதல்ல எப்படி நாங்கள் டைப்பிஸ்டாக தான் கேட்போம். ஆமாம் ஆமாம் லோகெல்லாம் போடுவார், நல்லா அருமையாக பண்ணுவார். இவர் யாருமே தெரியாது எங்களுக்கு. 6 மாதம் கழிச்சு தான் எனக்கே இவர் தெரியும். அது அண்ணன் திரு பிசி மோகன் அவர்களுக்கு திருக்கோவிலின் சார்பாகவும் ஆசாத் மேட்ரிமோனியின் சார்பாகவும் பொன்னாடை அணிவிக்க திரு அத்தான் ஜெகதீசபிள்ளை அவர்கள் நான் அழைக்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். இந்து சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கம். ஆசாத் மேட்ரிமோனியின் 3வது ஆண்டு நிறைவு விழாவிற்கு என்னை அழைத்து வாழ்த்துரை வழங்கக்கூடிய ஆசாத் மேட்ரிமோனிய தலைவர், அமைப்பாளர், பொறுப்பாளர் அனைவருக்கும் எனது தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவில் கலந்து கொள்வதில் எனக்கு ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா அது நடக்கிறது நான் பிறந்த ஊர். இந்த மண்ணின் மனிதன். போன வருஷம் இதே மாதிரி ஒரு கோயில் திருவிழா கவனி கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு தான் நாங்கள் உள்ள வந்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது இவ்வளவு டெவலப் பண்ணி எவ்வளவு நல்லா பண்ணியிருக்காங்கிற விவரத்தை எனக்கு இந்த ஊரில் இருந்தால் கூட இந்த கோயில் இவ்வளவு தூரத்துக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறது போன வருஷம் தான் தெரியும். அது வரைக்கும் எனக்கு வந்து இங்கே இந்த பஞ்சாயத்து அந்த யூனியன் அந்த சாலையில் போகும் தெரியாது அவ்வளவு. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் நினைச்சேன் நம்ம ஊரில் நல்ல தெய்வ பக்திகள் நல்ல முறையில் நடத்திவிட்டு வராங்க. அது கூப்பிட்டு மக்களுக்கு மற்ற அவருடன் சேர்ந்து அவருடன் ஒத்துழைப்பு கொடுக்கிற எல்லாருக்குமே எனது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உட்காந்துட்டு இருக்கும்போது நிறைய எல்லாரும் சொல்கிறாங்க. நான் நினச்சேன் அப்போ கொஞ்சம் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டுருமோ, ஒரு 45 வருஷத்துக்கு அப்புறம் முடிச்சிருக்கலாம். எனக்கு 45 வருஷம் ஆச்சு. இப்பவும் நான் ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். இதை பார்த்தேன். தம்பி பேக்கேஜ் போட்டிருக்கிறாரு. 50 லட்சம் கிராண்டியர் 50 லட்சம் இல்ல. என் மாமனார் போய் சேர்ந்தார். அவத்தை இதை கொடுத்து மகளுக்கு அட்லீஸ்ட் 25 வயசுல கல்யாணம் முடிக்கும் போது இதெல்லாம் பண்ணல. அட்லீஸ்ட் இந்த 50 வயசுக்கு கல்யாணம் நடக்கும் இல்லையா, அதுக்காக தம்பியை வச்சு எனக்கு அந்த ப்ரோக்ராமை பண்ணி கொடுன்னு சொல்லலாம்னா அவருடைய ஆசீர்வாதம் தான் கிடைக்கும். ஆமா, அவர் ஆசீர்வாதம் தான் கிடைக்கும், அவர் பணம் கிடைக்காது. அனைவருக்கும் எனது சந்தாழ்ந்த வணக்கங்கள். செயற்கரிய செய்வார் பெரியர் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நம்முடைய ஆசாத் மேட்ரிமோனி அப்படிங்கிற ஒரு
ஒரு வெப்சைட் ஆரம்பித்து இன்னைக்கு நிறைய குடும்பங்களோட வாழ்க்கையில் ஒளி ஏற்றி கொடுக்குற நம்முடைய ஐயா திரு ராஜபூபதி சார் அவர்கள். நான் இந்த கோயிலுக்கு வரும்போது நுழைவாயில் திறப்பு விழா அப்போ தான் நடந்துச்சு. அதுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட். சார் ரொம்ப அவங்களுடைய உழைப்பு ஊதியம் அனைத்தையும் நம்ம கோயிலுக்காக செலவிட்டு நம்முடைய சமுதாயம் சிறக்கணும் அப்படின்னு ஆன்மீக பணியோடு அறப்பணியையும் செவ்வனே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனுடைய பயனை இந்த 2 ஆண்டுகளில் 666 திருமணங்களை நம்ம இந்த மேட்ரிமோனி சார்பாக நடந்திருக்கு அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எஸ்பிஐ எம்ப்ளாயி ஒர்க் பண்ண போனால் சேலம் நாமக்கல் அந்த சைடு தான். என்னோட ஃபாதர் செக்கியாப்பள்ளி ரிட்டையர்ட் இஆர்ஓ. ஆசாக் மேட்ரிமோனி கசன் பிரதர் ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. விடாமல் நான் வந்துட்டு நல்லா வளரணுங்கிறது என்னுடைய வாழ்க்கை. மூன்றாம் ஆண்டு இனிய துவக்க விழாவை சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கும் ஆசாத் மேட்ரிமோனி நிறுவனர் தலைமையேற்று செம்மனை நடத்தி கொண்டிருக்கும் ஆசாத் மேட்ரிமோனி நிறுவனர் திரு ராஜபூதி அவர்கள், வரவேற்புரை வழங்கிய திருமதி சுந்தரி பாலம், முன்னிலை வகிக்கும் அன்பு அண்ணன் திரு PC மோகன் அவர்களே, கோயில்பட்டி சைவ வேளாளர் சங்க தலைவர் தேவேந்திரன் அவர்களே, திருநெல்வேலியில் அன்னை திருமண மகால் என்று தனது தாயாரையும் அனைத்து தாயாரையும் நினைவு கூறும் வகையில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் சைவ வேளாளர் சங்க தலைவர் அன்னை ஜெகதீசன் அவர்களே, திரு ராஜபூதி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த ஒரு அருமையான கோயிலில் காலையில் ஒரு ஃபுல் அபிஷேகம் எல்லாம் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் பேசிக்கலாக நான் வந்து ஒரு சிவபக்தன், என்ன சொல்கிறது, மிகவும் சிவபக்தன்னு சொல்லலாம். பிரதோஷத்துக்கெல்லாம் எங்கள் கோயிலில் சப்பரம் தூக்குறதே நான் தான் மெயினாக, அந்த அளவுக்கு ஒரு சிவபக்தன். ஸோ அதுவும் இந்த இதில் ஆவுடையாருக்கு பதிலாக வந்து வித்தியாசமாக அமைப்பில் இருந்தப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார், இந்த மாதிரி சிவபெருமான் இங்கே வந்து காட்சி அளித்தார், அதனால தான் அந்த சடையப்பா சுவாமியாக ஜடாமுடியோடு காட்சி அளித்தார், அதனால தான் வந்து ஆவுடையாருக்கு பதிலாக சடையப்ப பெருமான் சிவபெருமான் வந்து இருக்கிறாருன்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. மிகவும் அருமையான கோயில். இந்த கோயில் வர வச்சதுக்காக ஒரு ஸ்பெஷல் நன்றி. ஸோ இப்போ வந்து என்னோட உரை ரொம்ப சின்னது தான். அதாவது இங்கே வந்து பல திருமண தகவல் மைய நிறுவனர்கள், பொறுப்பாளர்கள், தலைவர்கள்லாம் வந்திருக்கோம். நான் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிறது என்னென்னா, நான் எவ்வளோ இந்த மாதிரி திருமண தகவல் நான் இதுக்கு தலைமை சிறப்பு விருந்தினரெல்லாம் போயிருக்கேன், நான் பேசுவேன் பெண்கள் பையனோட பெற்றோர்கள்ட்ட. இப்போ நீங்கள் உங்களோட ஒரு பொறுப்பாக இப்போ ஒரு 25 இயர்ஸுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவங்க யாருமே அவங்க ஜாதகம் பார்த்துருக்கோம், ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா நான் தான் பார்க்கணும், என் ஒய்ஃப்க்கும் என்ன ஜாதகம் என் ஜாதகம் எல்லாம் இருக்கு. ஆனால் நாங்கள் பார்த்தது கிடையாது. என் சிஸ்டருக்கு பார்க்கல, என் தம்பிக்கு பார்க்கல. ஆனால் இப்பயே இவ்வளோ ஜாதகம் பார்க்கணும், அது எதனால வந்திருக்கு எனக்கு அது புரியாத புரியாது. ஏன்னா ஜாதகம் கணிக்கிறதுக்கு பெரிய அளவில் ஒன்றும் ஆழ்லாம் கிடையாது, எல்லாம் கம்ப்யூட்டரில் தான் கணிக்கிறாங்க. ஒரு செகண்டை மாற்றி போட்டால் வேற தான் வரும். என்ன நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் டவுன்லோட் ஆகும் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப நம்ம ஏன் இவ்வளோ ஜாதகத்துக்கு ஒரு அடிக்ட் ஆகி அதனால பல அலையன்ஸ் எல்லாம் தவிர்த்து, எல்லாருக்குமே தெரியும் மனம் பொருந்தலைன்னா எந்த அளவுக்கு ஜாதகம் பொருந்தினாலும் ஒரு நிமிஷம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த பொறுப்பாளர்கள் தான் அதை ஒரு கடமையாக நீங்கள் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஜாதகம் வந்து ஸ்பீக்கர் பேஸ்ட். நான் இந்த ஒரு இதில் சொன்னப்ப அதுக்கு தலைமை தாங்கி நடத்திட்டு இருந்த நம்ம தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்க தலைவராக என்னை நாத்திகன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னோட உட்ராஜமெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். ஐயோ நான் சிவபக்தருங்க, இது ஜாதகன்றது இன்னைக்கு ஏன்னா
ஜாதகம் கணிக்கிறத வந்து பல விதமா சொல்றாங்க. குழந்தை அழுகிற குரல் கட்டுறப்பதான் அந்த டைம் தான் பார்க்கணுன்றாங்க. தலை வெளியில வர்றப்பதான் அதான் கரெக்ட் டைம்ன்றாங்க. கவி எப்ப தெரிஞ்சதோ அதான் கரெக்டான்றாங்க. எது உண்மை? யாரு டிஃபைன் பண்றது இதை? அப்ப எந்த ஜாதகம் கரெக்ட்? ஸோ ஜாதகம் பார்க்கறது மன திருப்தி வேணா பாருங்க. ஆனா அது ஃபைனல் டிசிஷன் எடுத்துக்காது. நல்ல ஃபேமிலியா, நம்ம செட் ஆவாங்களா, நல்லா படிச்சிருக்காங்களா, இவங்க சொன்னாங்க இல்லையா நம்ம குழந்தைங்க எல்லாம் வெளியூர்ல வேலை பார்க்குறாங்க. அதனால அந்த ஊர்ல ஒரு மனப்பையனோ பெண்ணோ கிடைச்சா நல்லா இருக்குன்றதுக்கு இந்த நாட்டில் போய் ஹெல்ப்பா இருக்கு. அந்த மாதிரி அந்த இடத்துல வேலை பார்க்குறவங்க என்ன வேலை பார்க்குறாங்க? நம்ம பசங்களுக்கு சுத்தக்கூடாது, நம்ம ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு என்னோட ஃபீல். ஏன்னா ஜாதகம் பார்க்கறது என்ன சொல்றது, நம்மளை நாம ஏமாத்திக்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த அமுதவாக தான் நாங்கள் வந்து ஆசாத் மேட்ரிமோனியோட கொள்கையாக வைத்திருக்கிறோம். எங்கள்கிட்ட பணம் காசு எதுவும் கிடையாது. ஒரு பெரிய மேரேஜ் காலேஜ் படிச்சு எல்லா திருமண வரங்கள்லாம் வரவழைச்சு பெரிய லெவலில் செய்யறதுக்கெல்லாம் எங்கிட்ட வசதி கிடையாது. எங்களால் முடிக்கும் எளிய உதவி, மிக மிக எளிய உதவி, வீட்டில் அமர்ந்தபடியே ஒரு சிறிய உதவி. இந்த ஆசாத் மேட்ரிமோனிங்கிறது தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேருக்கு தான் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மிக பிரமாதமா பெரிய அளவில் போயிருக்கான்னு தெரியல. ஆசாத் பிறந்து முளைச்சு 2 இடம் விட்டுருக்கு, 3வது இடத்துக்கு வந்துருக்கு. எங்களுடைய உழைப்பு வந்து வெளியே தெரியல. நான் வந்து இந்த மாதிரி திருமண அமைப்பாளர்களுக்கு தான் எங்களுடைய உழைப்பு என்னங்கிறது தெரியும். ஆனா சின்சியரா ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்றோம். சடையப்ப சுவாமியின் பெயரை வச்சு இந்த திருமண தகவல் மையம் நடக்குது. இது வந்து பெர்மனன்ட். இங்க இருக்கிற மெம்பர்ஸ் வந்து இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு வேண்டாம் விட்டுட்டு போயிடுவாங்க, யாரோ வருவாங்க யாரோ போவாங்க. பட் ஆசாத் என்பது ஒரு நிரந்தரமான ஒரு அமைப்பு. இந்த கோவிலே வந்து திருநெல்வேலி சைவப்பிள்ளை மட்டுமே வணங்கக்கூடிய ஒரு மற்ற அதர் கம்யூனிட்டி சார்ந்து இதுல வந்து பாத்திரையோ ஏதோ ஒன்றும் கிடையாது. ஒரு ரெண்டுன்னு சொல்றேன் நான். இது மிக பழமையான ஒரு கோவிலாக இருந்திருக்கிறது. கிபி 16ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னன் வெட்டும் பெருமாள் ராஜபறவை நோயிலை படுத்து கிடக்கும் போது அவரோட முதல் மந்திரி காளிங்கராய் என்கிற ஒரு முதல் மந்திரியோட வாழ்க்கை தான் நாங்கள். இந்த காளிங்கராயன் ஒரு நாட சன்னியாசி கூட்டம் வரதை பார்த்து, ஐயோ இவர் மன்னர் வந்து காடு கிடக்கிறாரு, இவரை காப்பாற்ற வேண்டப்போ அந்த நாட சன்னியாசி அவர் வந்து முதுகுக்கு கை வச்சார். ராஜபுழைங்கிறது இந்த ஸ்பைனல் கார்டில் கட்டி அவர் பழச்சதே சத்தமே கிடையாது அந்த காலத்தில். அது கை வச்ச உடனே உயிர் பழச்சிட்டார். இதெல்லாம் வரல. இன்னைக்கு நீங்க கைத்தார புத்தகத்தை பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுல வெட்டு பெருமாள்ங்கிற பெயர் இருக்கும். அதுக்கு முன்னாடி 14ஆம் நூற்றாண்டுல ஒரு வெட்டு பெருமாள் இருந்திருக்கிறார். அப்போ அடையப்ப சுவாமியா நீங்க ஆங்க யாருக்கு சாமி, நீங்க சாமியாரா வந்து யாருன்னு கேட்டப்போ அடையப்ப சுவாமி சிவனாக காட்சி கொடுத்த இடம். இந்த இடத்த நாங்கள் எல்லாரும் சேர்ந்து 94லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இவ்வளோ தூரம் வந்தோம். நான் மத்திய அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்ற இந்த கோவில் திருப்பணியோட ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னு நாங்கள்லாம் முடிவு பண்ணி ஆசாத் பேர் வச்சு ஒரு திருமண தகவல் மையத்தை ஆரம்பித்தோம். முதல்ல எங்க வரைதாரருக்கு மட்டுமான ஒரு அமைப்பாக இருக்கணும்னு பார்த்தோம். ஆனா அது 2 வருஷத்துல எங்களுடைய வளர்ச்சி வந்து அனைவரோட பேர ஆதரவோட மிக பிரமாதமா வளர்ந்துருக்கதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 666 திருமணம் வளர்ந்துருக்கு. இது நாங்கள் வந்து இன்னும் ஒரு 100-150 நம்ம இசைட்டுலாம் கூட கூகுள் ஷீட்டில் டைப் பண்ணி ரெக்கார்டடாக வச்சுருக்கோம். எல்லாமே இருக்குது. எவ்வளோ பேருக்கு யாராருக்கெல்லாம் மேரேஜ் பண்ணிருக்கிறது எங்களால் கொடுக்க முடியும்.
அந்த 666 பேரை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் ஒரு 40 பேர் நடந்தாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தகவல் கொடுத்தவை மட்டுமே. நிறைய திருமணம் நடந்ததெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்றதே கிடையாது. முதல்ல இந்திரன் சந்திரன் உங்களை மாதிரி உண்டா, ஆசார் மாதிரி உண்டா எல்லாம் சொல்லுவாங்க. உங்களுடைய சர்வீஸ் அப்படியாகும் இப்படியாகும் பேசுவாங்க. திருமணம் முடிஞ்ச உடனே ஐயா திருமணம் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு நன்றின்னு கூட சொல்ல மாட்டாங்க. அது ஒரு வேலை இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பய உணர்வு கூட இருக்கலாம். நாங்கள் பின்னாடியே போய் எங்கள் கோயிலுக்கு எதாவது ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்போமோன்னு பயந்துருக்கலாம். யாரும் சொல்றது முற்படுத்தப்பட்டவர்கள் சித்தரிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர். உண்மையிலே அதுதான் பிற்படுத்தப்பட்டவரை தான் நாம் இன்னும் உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம கையை மூடி நாம தான் எந்திரிக்க வேண்டியது. நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. நமக்குள்ளேயே நிறைய ஒற்றுமை கிடையாது. ஒருத்தர் கை தூக்கி விட்டால் தானே வேலை வர முடியும் இல்லையா? நாங்கள் அந்த முயற்சியில் எங்களால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி. இப்போ எங்ககிட்ட 3000 பேர் இருக்காங்க பார்ட்டிசிபேட்ஸ். வாட்ஸ்அப் தளம் 2 தளம் ஃபுல்லு நடந்துருக்கு. 1234 பேர் 2 நடந்து 3வது தளம் வந்து 700க்கு மேலே போயிட்டு. சரி அது சீக்கிரம் நடந்துடும் பார்த்தா இங்கே ஒரு 600-700 மேலே கிடைச்சோடனே கீழே டவுன் ஆகிட்டு இதை எடுத்து போட வேண்டியது. இது இல்லாமல் டெலகிராம் சேனலில் வந்து ப்ரைவேட் தனி சேனல், ப்ரைவேட் குரூப் தனி சேனல். ஒன்றையும் ப்ரைவேட் குரூப்பில் வந்து 1000 பேர் இருக்காங்க. முன்னாடி இந்த வருஷம் மட்டும் நேற்று வரைக்கும் 820 பேர் அவங்க பண்ணிருக்காங்க. அந்த அளவு பெண்கள் கையில் இல்லை. 420 பேர் தான் இங்கே இருக்கிறாங்க. பெண்கள் வீட்டில் இருந்து தகவல்கள் வருவதே இல்லை, பதில் சொல்வதும் இல்லை. இது ஒரு பெரிய கம்ப்ளைண்டாக இருக்கு. எங்கிட்ட வந்து கேட்பாங்க, என் பொண்ணுக்கு நான் வந்து பையனுக்கு நிறைய இடம் பார்த்துட்டேன் சார், அதுவே பேச மாட்டேங்கிறாங்க. நாங்கள் என்னென்ன செய்ய முடியும்? எங்களால் தகவல் மட்டுமே தர முடியும். நன்றி உரை திரு ராமகிருஷ்ணன். அனைவருக்கும் முதற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முக்கண் கரும்பே முத்தே போற்றி, எங்கள் வாழ்வே இறைவா போற்றி, நட்சரவாட்டிய நம்பனி போற்றி, நஞ்சே அமுதாய் நயந்தாய் போற்றி, மன்னார் வணங்கும் மதியே போற்றி, தத்துவ மறைநெறி பொருளே போற்றி, எப்போதகத்தும் இருப்பாய் போற்றி, தந்திடுவாயருளரணே போற்றி, என் குல தெய்வமே இறையே போற்றி, தூய்மை சுகமே தூமணி போற்றி, தேர்ந்த அறிவின் தெளிவே போற்றி, கல்மனம் கரைக்கும் கனியே போற்றி, கௌமிய துயரினை கலைவாய் போற்றி, வாழ்வது மலர வருவாய் போற்றி, வள்ளலே வரும் தரும் வடிவே போற்றி, ஆற்றின் நூற்றாய் அனலாய் வெளியாய் அன்னையாய் தந்தையாயானவ போற்றி, இட்டமாய மக்கருள் இறைவா போற்றி, போற்றி போற்றி பொற்பே போற்றி, பொன்னார பொருளே பொன்னடி போற்றி, பொன்னார பொருளே பொன்னடி போற்றி, பொன்னார பொருளே பொன்னடி போற்றி. அகிலம் ஈன்றணங்கே போற்றி, ஆவித் துணையே அமுதே போற்றி, இன்பம் அளிக்கும் இறைவி போற்றி, ஈடே
உயிரில் ஒளியாய் உயர்ந்தாய் போற்றி ஊக்கம் கொண்டோர் உளமே போற்றி எந்தை துணையே இன்பமே போற்றி ஏறமரேந்தல் எழிலே போற்றி ஐயமும் சினமும் அகற்றுவாய் போற்றி ஒற்றை கொம்பனின் உயிரே போற்றி ஓதற்கரியாய் உத்தமி போற்றி ஔவியம் இல்லா அருளே போற்றி எக்கு மனம் தரும் இறைவி போற்றி எக்கு மனம் தரும் இறைவி போற்றி 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 பொற்பே போற்றி 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 பொற்பே போற்றி 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 பொற்பே போற்றி. ஆதியாய் கயவனதி சூழகோட்டையில் வாசமுறும் அருமைநாதன் ஞான சடையப்பர் ரிஷி ஞான சடையப்பர் நீதியாய் துதிப்பவரும் தொண்டிமை செய்தோரும் மேதினியில் சௌபாக்கியமும் மிகுபர்தாமே மேதினியில் சௌபாக்கியம் மிகுபர்தாமே ஆதியாய் கயவனதி சூழகோட்டையில் வாசமுறும் அருமைநாதன் ஞான சடையப்பர் ரிஷி ஞான சடையப்பர். நித்யமாம் கஜேந்திர நகரில் தழைத்தோங்கும்
சூழகோட்டையில் வாசமுறும் அருமைநாதன் ஞான சடையப்பர் ரிஷி ஞான சடையப்பர். சக்தியனும் பார்வதியாம் மங்கையர்கள் உமை மாது தனியாது ஈராதி முகன் ஈராறுமுகன் நித்தியவாழும் சடையப்பனாதாமை நெறி விளங்கும் பொன்னோர் மார்பாயத்திசையும் மகிமை பெற அனுதினமும் அருள்வாய் எத்திசையும் மகிமை பெற காத்தருள்வாயே. சக்தியனும் பார்வதியாம் மங்கையர்கள் உமை மாது தனியாது ஈராதி முகன் ஈராறுமுகன். விதி சேரும் கஜேந்திர நதி தனில் கோடி செதுவன நிறைந்து வாழும் தேவர்கள் முனிவர்களும் உன்னை போற்றி புகழ்ந்தனரே. தேவர்கள் முனிவர்களும் உம்மை போற்றி புகழ்ந்தனரே. அதிக வரம் மிக கொடுக்கும் எங்கள் சடையப்ப தேவா உனையே கதி என்று சரணம் அடைந்தோம் நல்வழி காட்டிட வருவாய். காத்து இங்கு அருள்வாய் எமை காத்து இங்கு அருள்வாய். அணியணியாம் பணி இலங்கும் சடையப்ப தேவா உன்னை மறவாமல் பணிகின்றோம் கணயோக பாக்கியம் தந்திடு. பிணியிடர்கள் அணுகிடாமல் சிறன வாழ்வும் தந்திடு. உன் கருணை மழையை பொழிந்து எங்கள் பாவம் நீக்கி காத்திடு. ஏல் பெருகும் காளிங்கராயரெனும் நல்லமைச்சர் காளிங்கராயர் ஏத்துக்கவும் இயல் மேலோய் காராள குலத்திலக மன்னர் பணியை ஏற்று வெட்டும் பெருமான் மகிபர் மகிழ் அமைச்சரான பண்ணு தமிழ் அதிபனிலும் காளிங்கராயத்து அந்நாள் பண்பாய் நன்னயம் சேரருள் சுவாமி சடையப்ப அதியோகம் ஏந்து இடர்கள் அணுகாமல் அருள்வாய். ஆதியாய் கயவனதி சூழகோட்டையில் வாசமுறும் அருமைநாதன் ஞான சடையப்பர் ரிஷி ஞான சடையப்பர். நீதியாய் துதிப்பவரும் தொண்டிமை செய்தோரும் மேதினியில் சௌபாக்கியமும் மிகுபர்த்தாமே. மேதினியில் சௌபாக்கியமும் மிகுபர்த்தாமே. ஆதியாய் கயவனதி சூழகோட்டையில் வாசமுறும் அருமைநாதன் ஞான சடையப்பர் ரிஷி ஞான சடையப்பர். உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.